நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பச்சோந்தியம். இந்த குழந்தைங்களோட கோட் லாங்குவேஜ் இருக்குல்ல, அதெல்லாம் நமக்கு அவ்வளவு சீக்கிரம் புரியவே புரியாது. எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடுச்சு. அம்மா உங்களை பார்த்துதான் அப்படி சொல்லிட்டு போறா. அப்படியா? இவங்க 2 பேரையும் நம்ம வழிக்கு கொண்டு வரது கஷ்டம் சார். ஓ, இதுல என்ன பெரிய கஷ்டம்? எந்த கஷ்டமும் இல்ல. பச்சோந்தின்னா சாச்சே, அது என்ன பார்த்து சொல்லியிருக்க மாட்டாங்க. சீக்கிரம் 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 வா வா. தாத்தா போனை தேடுறதுக்கு முன்னாடி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தாத்தாவோட Facebookல போடலாம். நமக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் வேணும். இது போதுமா? அது நல்லா இருக்கு. சரி வா வா. பாத்து. இனி இத Facebookல அப்லோட் பண்ணலாம். நம்ம கிட்ட போய் சொன்ன தாத்தாவுக்கு தாத்தாவோட போன்லயே பதில் கொடுக்கலாம். அவ்வளவுதான், அப்லோட் ஆயிடுச்சு. இனி இத அப்பா அம்மாவோட FBல டேக் பண்ண வேண்டியதுதான். அப்பதானே எல்லாரும் பாப்பாங்க. தாத்தாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. டேக் பண்ணிட்டேன். சரி வா, தாத்தாக்கு தெரியாம போனை கொண்டு போய் வச்சுட்டு வரலாம். வா வா. வா போலாம். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. அப்பா அம்மா கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னாங்க, அப்படிதானே? நான் பேசி ஒத்துக்க வச்சிட்டேன்ல. தாத்தா நீங்க நிஜமாலே பெரிய ஆளுதான். நீங்க பெரியவங்க தாத்தா. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் என்னால செய்யாம இருக்க முடியுமா? இதுக்கு பேரு தான் பச்சோண்டி தாத்தா. பச்சோந்தியா? அதெல்லாம் எதுக்கு தாத்தா? செல்லம், அப்ப நானும் உங்களுக்கு முத்தம் கொடுக்கிறேன். சரி. ஆமா, இப்போ 2 பேரும் சாப்பிடலாம்ல? பின்ன என்ன? அண்ணா தாத்தா, இனி அப்பா அம்மாவோட கல்யாண விஷயத்த நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லலாம்ல? ஆமா, தாராளமா சொல்லு, தைரியமா சொல்லு. உண்மையா தானே? ஆனா முதல்ல சாப்பிடணும். அதெல்லாம் சாப்பிடலாம் தாத்தா. பச்சந்திய சாப்பிடணும்ல. பச்சோந்தியா? நீங்க சொல்ற எதுவுமே இந்த தாத்தாக்கு புரியலம்மா. அது உங்களுக்கு போக போக புரியும் தாத்தா. எல்லாரையும் கூப்பிட்டு அம்மா அப்பாவோட கல்யாணத்தை நடத்தலாம்ல? கல்யாணம் எல்லாம் சொல்லும் போது மண்டபம், நாதஸ்வரம், பந்தல், ஊருக்காரங்க, சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து அட்டகாசமா கல்யாணம் பண்ணணும்ல. பச்சந்தி மறுபடியும் பச்சோந்தி பச்சோந்தின்னு சொல்லிட்டு இருக்கா? அது அம்மு கார்ட்டூன்ல பார்த்த பச்சோண்டி தாத்தாவை பத்தி சொல்றான். அப்போ கல்யாணத்தை முடிவு பண்ணிரலாம்ல? அப்படியே பண்ணிடுவோம். ஹலோ. என்னது? நிஜமாவா? சேச்சே, அப்படிலாம் நடக்க சான்ஸே இல்லையே. சக்சஸ். ஹலோ சைமன். ஐயோ, டேய் என்னன்னு சொல்லிட்டு சரிடா. அப்போ உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? என்ன மண்ணாங்கட்டி. என்னன்னு விஷயத்த சொல்றா. டேய், இத பார்க்கும்போது டாக்டர் பாலுவும் உமாவும் ஷாக் ஆயிருப்பாங்கன்னு தான் சொல்லுவாங்க. நீ விஷயத்த சொல்லு. டேய், நேத்து வரைக்கும் சோசியல் மீடியால உன்னை பல பேர் அவமானப்படுத்தணும்னு நினைச்சாலும் இன்னைக்கு நீயே அவங்க முன்னாடி போய் அவமானப்பட்டுட்டு இருக்க. சைமா என்னடா? டேய், இது வைரல் ஆயிடும். அப்புறம் யார் என்ன சொன்னாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். நீயும் உமாவும் சேர்ந்து எடுத்த இந்த முடிவுக்கு வாழ்த்துக்கள் மச்சான். எந்த முடிவு?
என்னடா ஒன்றும் தெரியாத உனக்கு? வாணி, நீ என்ன சொல்ற? கொஞ்சம் தெளிவா சொன்னாதானே புரியும். அப்போ உனக்கு எதுவுமே தெரியாதா? ஐயோ, தெரியாது. நீ என்னன்னு சொல்லு. உன்னையும் பாலுவையும் நான் ரெஸ்பெக்ட் பண்றேனா? நீங்க 2 பேரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழற காரணத்துக்காக தான். முறைப்படி பண்ற எல்லா திருமண விஷயங்களையும் தள்ளி வச்சுட்டு நீங்க ஒரு குடும்பமா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? திருமண மண்டபம் இல்ல, தாலி இல்ல, மாலை இல்ல, கல்யாணத்துக்கான சர்டிபிகேட்டும் இல்ல, நெத்தியில செந்தூரமே இல்ல. இப்படி எந்த ஒரு விஷயத்தையும் கல்யாணம் ஆன அப்புறம் செய்யாம இருந்து வாழ்ந்து காட்டுறவங்க தானே நீங்க. அது எல்லாராலையும் முடியாது. அது எல்லாத்தையும் ஒரே ஃபேஸ்புக் போஸ்டால உடைச்சிட்ட. ஃபூல். நீ என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்க மேல எனக்கு இருந்த ரெஸ்பெக்ட் எல்லாம் மொத்தமா உடைச்சிட்டீங்க. விஷயம் என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? இல்ல போனை கட் பண்ணு. அப்போ உனக்கு தெரியாதா? அதான் இல்லன்னு சொல்றேன்ல. உங்க அப்பா தான் போஸ்ட் பண்ணிருக்காரு. அவர் உன்னையும் பாலுவையும் FB-ல டேக் பண்ணிருக்காரு. என்ன போஸ்ட் பண்ணிருக்காரு? FB-ய ஓபன் பண்ண, எல்லாம் தெரியும். அதுல உன் குழந்தைங்களும் இருக்காங்க. டேய், அப்படி என்னதான்டா விஷயம் சொல்லு. அதாவது நீ உன் பசங்க சொன்னதை கொஞ்சம் கேட்டுப்பாரு. என்ன? டேய், அப்பா அம்மாக்கு சட்டப்படி நடக்கிற கல்யாணம் அப்பாவும் அம்மாவும் FB மூலியமா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற குழந்தைங்க. டேய், சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டே இருக்குடா. பசங்க பெரிய சாதனை பண்ணிட்டாங்க பாலு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். நான் அப்போ, இவன் என் தங்கச்சி அம்மு. ஹாய். நாங்க டாக்டர் பாலகோபாலோடவும் டாக்டர் உமாவோட குழந்தைங்க. செல்ல குழந்தைங்க. நாங்க இப்போ ஃபேஸ்புக் மூலமா லைவ்ல வந்திருக்கோம். ஒரு சந்தோஷமான செய்தியை எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கதான். லிவிங் டுகெதரா வாழ்ந்துகிட்டு இருக்கிற எங்களோட பேரண்ட்ஸ் நாங்களும் தாத்தாவும் ரொம்ப ஆசையா கேட்டதுனால முறைப்படி கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. டேட் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் சொல்றோம். எல்லாரும் அம்மா அப்பாவோட கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும். இந்த சந்தோஷமான செய்தியை எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு எங்களோட பிரியமான தாத்தா தான் சொன்னாரு. ஐயோ, நிஜமாவே இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நடக்கவே இல்லை. என்ன சொல்றீங்க? உங்க போன்ல இருந்து தான் அவங்க லைவ் போட்டிருக்காங்க. அம்மாடி, அது மட்டும் இல்ல, எங்க 2 பேரையும் டேக் பண்ணியே விட்டுருக்கீங்க. இத பார்த்துட்டு எத்தனை பேர் கால் பண்றாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியாம அவங்க இப்படி ஒரு வீடியோவை எடுக்க முடியாது. எனக்கு தெரியாதும்மா. இத எனக்கே தெரியாம அவங்க செஞ்சிருக்காங்க. தாத்தா சொல்லி தான் செஞ்சோன்னு பசங்க தான் தெளிவா சொல்றாங்களா? நீங்க சொல்லாம அவங்க இப்படி எல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் முன்னாடியும் நாங்க காமெடி பீஸ் ஆயிட்டோம். இதே எங்களுக்கு தெரிஞ்சுதான் பண்ணிருக்காங்கன்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லணும்னு நினைச்சாலும் அது உங்க போன்ல இருந்து தானே வந்திருக்கு. நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டது உண்மைதான். இதுக்கு மேல ஒரு தப்பு என்ன நடக்கணும்னு சொல்லுங்க. அது நான் சொல்றத கேளுங்க. ஒரு நிமிஷம். பசங்களை சமாதானப்படுத்த நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னு நான் போய் சொன்னது உண்மைதான். அதுக்கப்புறம் பசங்க வந்து இதை எல்லார்கிட்டையும் சொல்லட்டுமான்னு கேட்டதுக்கு பசங்க எப்படியாவது சாப்பிடணுங்கிறதுக்காக சொல்லுங்கன்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன். அது இவ்வளவு பெரிய பிரச்சனையில் வந்து நிற்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி சொல்லும்போது தான் நானே கவனித்தேன். 2 பேரும் சேர்ந்து எப்போ இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாது. அப்ப இவங்க 2 பேரும் விளையாடுறது சாதாரண விளையாட்டு இல்ல. இது இப்படியே விட்டா சரியா வராது. ஆரம்பத்திலேயே பிடிச்சி கிள்ளலான்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் போய் அவங்கள பார்க்குறேன். பாலு, நில்லுங்க. குழந்தைங்கள லேசா கண்டிச்சா மட்டும் போதும். இது சும்மா திட்டினா மட்டும் தீராது. 2 சாத்துனா தான் அடங்குவாங்க. பாலு பாலு பாலு
நீயாவது சொல்லுமா? அம்மு, எதுக்காகவும் பயப்படக்கூடாது. என் பக்கம் சப்போர்ட்டா நிக்கணும். அதெல்லாம் நான் பார்த்துப்பேன் அண்ணா. பாலு, நீங்க தானா ஃபேஸ்புக்ல லைவ் வீடியோ போட்டது? தாத்தாவோட போன்ல இருந்து நீங்க தான் வீடியோ போட்டீங்களா? கேக்குறேன்ல, பதில் சொல்லு. பாலு, நீ விடு, நான் கேக்குறேன், அவங்க சொல்லுவாங்க. அப்போ நீ தான் அப்படி பண்ணியா? அண்ணா மட்டும் அதை செய்யல, நானும் தான் பண்ணேன். அந்த லைவ் வீடியோவால அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு அவமானப்பட்டோம் தெரியுமா? அதை பார்த்துட்டு எத்தனை பேர் எங்களுக்கு கால் பண்ணாங்க தெரியுமா? யாரு சொல்லி இதெல்லாம் நீங்க பண்ணீங்க? தாத்தா பண்ண சொன்னாரா? இல்ல, அப்புறம் நீங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னு தாத்தா சொன்னதுக்கு அப்புறம் நாங்க போட்டோம். வண்டி விழுந்தாதான் இவெல்லாம் திருந்துவான். குழந்தைங்க கிட்ட கோச்சிக்காதீங்க. அவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்கன்னு தெரியணும்ல. அதுக்கு அடிச்சு தான் கத்து கொடுக்கணுமா? பாலு, இரு, நான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். அம்மாவும் தாத்தாவும் அப்பாவை தடுக்காதீங்க. அவர் எங்களை அடிக்கட்டும். எங்க மேல பாசம் இல்லாதனால தானே. அப்படி நாங்க என்ன பண்ணிட்டோம்? அப்பாவும் அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்க போறது தப்பா? அம்மு, வா. நம்ம கஷ்டம் இங்க யாருக்கும் புரியாது. வா. எங்களை அடிச்சு மிரட்ட வேண்டான்னு யாரும் நினைக்க வேணாம். ஓகே, அடிச்சனா அவ்வளவுதான் என்ன பாத்து. பாலு, ஏன் இப்படி பண்ற? வா அம்மு. ச்சே, நீங்க ஒரு டாக்டர், நீங்களே இந்த மாதிரி நடந்துக்கிட்டா எப்படி? அவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு புரியலையா? அப்ப அடிச்சு தான் அவங்கள திருத்தணுமா? குழந்தைங்களோட உடம்ப மட்டும் இல்லை, அவங்க மனசையும் புரிஞ்சுக்கணும் ஒரு டாக்டரா. அன்பா சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு பதிலா இப்படி அவங்கள அடிக்கிறது சரியில்லை பாலு. அவங்களுக்கு உன்னை பிடிக்காம தான் போகும். நாம அவங்க கிட்ட போய் பேசி பார்க்கலாம். அவங்க பிஞ்சு மனசுல ஒரு திடமான முடிவு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, சில விஷயங்களை அவங்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட போய் அன்பா பேசணும்னா அது என்ன விஷயம்னு சொல்லிடுவாங்க. அப்போ அண்ணா, அப்பா திரும்ப அடிக்க வருவாரா? அடிக்க வந்தா அடிக்கட்டும். ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு. எங்க என்ன பாருங்க. 2 பேரும் அப்பா அம்மா கிட்ட இப்படி அடம் பிடிக்க கூடாது. நீங்க Facebookல அப்படி ஒரு வீடியோ போட்டதுனால எத்தனை பேர் எங்களுக்கு கால் பண்ணாங்க தெரியுமா? பல பேர் எங்க 2 பேரையும் கிண்டல் பண்ணாங்க. அந்த கோவத்துல தான் அப்பா உங்களை அடிக்க கை ஊங்கினாரு. எங்க பாருங்க, இப்படி கோவமா இருக்க கூடாது. நான் உங்களை அடிக்க வந்ததுக்கு சாரி. நீங்க செஞ்ச தப்பு புரிய வைக்கதான் நான் அந்த மாதிரி செஞ்சேன். இனிமேல் அப்பா அந்த மாதிரி செய்ய மாட்டேன். அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொன்னா எல்லாரும் கைத்தட்டி சிரிப்பாங்க. அதனால அது எல்லாத்தையும் மறந்துட்டு அப்பாவும் அம்மாவும் உங்களுக்கு வேற என்ன செய்யணும்னு சொல்லுங்க. ரெண்டு பேரும் கோவத்தை விட்டுட்டு நம்ம வேணா ஒரு அவுட்டிங் போலாமா? அடிச்சு தூள் கிளப்பிட்டு வந்துருவோம். நீங்க 2 பேரும் என்ன சொன்னாலும் எங்க முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது தவிர எந்த காம்ப்ரமைஸ்க்கும் நீங்க ட்ரை பண்ணாதீங்க. நடக்காது. 2 பேரும் இப்படி சேர்ந்து அடம் பிடிச்சு அப்பாவையும் அம்மாவையும் கஷ்டப்படுத்தாதீங்க. முதல்ல நீங்க 2 பேரும் எங்களோட வருத்தத்தை புரிஞ்சுக்கோங்க. அது தீரணும்னா நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணியே ஆகணும். அப்போ பாமு, எனக்கு என்ன தோணுதுன்னா இது இவங்கள செய்யல, யாரோ இதுக்கு பின்னாடி இருக்காங்க. யாரு? அது யாருன்னு எனக்கு தெரியும். யாருன்னு சொல்லு. மீனு, மீனு, இங்க பாரு. அந்த அந்த டாக்டர் வந்துகிட்டு இருக்காரு. அவர் வர்றதை பார்த்தா குழந்தைங்களை உசுப்பேத்தி விட்ட விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தோணுது. வரட்டும், அவரை நான் சமாளிச்சுக்கிறேன்.
ஹாய் டாக்டர். வாங்க வந்து உட்காருங்க. இல்ல நான் உட்காரலாம் வரல. இல்ல நாங்க உங்களையும் உமா டாக்டரையும் பார்க்கறதுக்காக வீட்டுக்கு கிளம்பி வரலான்னு இருந்தோம். ராத்திரி போய் பார்ப்போம், பகல்ல பிஸியா இருப்பீங்கன்னு நான் தான் சொன்னேன். இல்ல ஒருவேளை நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வேண்டியிருக்கு. நானும் ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கேன். என்ன இருந்தாலும் நீங்க சொல்ல வந்ததை முதல்ல சொல்லுங்க. எல்லாம் குழந்தைங்க விஷயம்தான். குழந்தைங்க ரொம்ப ஸ்மார்ட். சில விஷயங்கள்ல நம்மளை விட ரொம்ப பிரில்லியன்ட். நம்ம சின்ன வயசுல யோசிச்சு பார்க்க முடியாத நிறைய விஷயங்களை அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க சந்தேகங்கள், சில கேள்விகள், அதெல்லாம் கேட்கும் போது யாரோ சொல்லி கொடுத்து கேட்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். நேத்து இங்க வந்திருந்தாங்க. அப்பா அம்மா கிட்ட கல்யாணம் பண்ணிக்கணும்னு நாங்க சொன்னோம். அதை கேட்டு அவங்க சிரிச்சதா சொன்னாங்க. அதை கேட்டு நாங்க சிரிச்சிட்டோம். அப்பாக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு கேட்டா யாரா இருந்தாலும் சிரிக்க தானே செய்வாங்க. நாங்க 2 பேரும் மாறி மாறி குழந்தைங்க கிட்ட பேசணும். ஆனா அந்த விஷயத்துல அவங்க உறுதியா இருக்காங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் பிடிவாதம் ஜாஸ்தி தான். அவங்க கிட்ட பேசினப்போ வேற சில விஷயங்களையும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க 2 பேர் மனசுலயும் அப்பா அம்மாவை பத்தி நிறைய குழப்பங்கள் இருக்குன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க கல்யாணம் பண்ணிக்கல இல்ல? லிவிங் டுகெதர்னு குழந்தைங்க சொன்னப்பதான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். கல்யாணம் பண்ணலன்னா அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிருவாங்கன்னு, கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்பா அம்மா பிரிய மாட்டாங்கன்னு அவங்க மனசுக்குள்ள இருக்கு. பிரிய நினைக்கிறவங்க எப்படியும் பிரிஞ்சிருவாங்கன்னு நாங்க எவ்வளவு எடுத்து சொல்லியும் குழந்தைங்களுக்கு புரிய மாட்டேங்குது. 2 பேர் சேர்ந்து வாழ்றதுக்கு கல்யாணம், தாலி, மோதிரம் எதுவும் தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிற நல்ல மனசு இருந்தா போதும்னு சொல்லி பார்த்துட்டோங்க. ஆனா 2 பேரும் கேட்கறதாவே இல்லை. அவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும்னு சொன்னாங்க. ரிசப்ஷனுக்கு நாங்க நாடகம் போடணும்னு சொன்னாங்க. நாங்க எவ்வளவோ சொன்னோம். 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உறுதியா இருக்காங்க. அப்பாவும் அம்மாவும் சம்மதிக்கலன்னா அவங்கள சம்மதிக்க வைக்க எங்க 2 பேர்கிட்டயும் ஒரு நல்ல வழி இருக்குன்னு சொன்னதும் நாங்க என்ன வழின்னு கேட்டோம். அத இப்ப சொல்லவே முடியாதுன்னு 2 பேரும் சொல்லிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த பிஞ்சு மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. அத பத்தி நம்ம யோசிக்கணும். அப்பாவும் அம்மாவும் பிரியாம இருக்கிறதுக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதனால அவங்கள நாம ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். ஏதாவது ஒரு சொல்யூஷனை சீக்கிரமா நம்ம பண்ணணும். இதை சொல்றதுக்கு தான் உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அது சாரி, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல, அது என்னன்னு சொல்லுங்க. அது ஒரு சந்தேகத்தை கிளியர் பண்ண தான் வந்தேன். என்ன சந்தேகம்? சந்தேகம் தீர்ந்துருச்சு. புரியலீங்களே. ஒன்றும் இல்லை, என் சந்தேகம் தீர்ந்ததுக்கு அப்புறம் அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லையே. நான் கிளம்புறேன், அப்புறம் பார்க்கலாம். டாக்டர், குழந்தைங்க பெரிய சிக்கல்ல உங்களை மாட்டி விட்டுட்டாங்கல்ல? அவங்கள இந்த முடிவுல இருந்து பின்வாங்க வைக்க மறுபடியும் வேணா நாங்கள் ட்ரை பண்ணுறோம். பின்வாங்க வச்சிங்கன்னா ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் முயற்சி பண்ணுறோம். ஓகே, சரி. எம்மாடி, வாழ்க்கையா இருந்தாலும் நாடகமா இருந்தாலும் வெறும் பிளே தான் இல்ல? யாராலையும் புரிஞ்சுக்க முடியாத ஒரு விசித்திர விளையாட்டு. அவனுக்கு என்னதான் வேணுமா? உன் பாஸ் என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? அவங்க 2 பேரையும் பிரிக்கணுமா இல்ல குழந்தைங்களை கொலை பண்ணணுமா? யாருக்கு தெரியும்? இனி என்ன பண்ணணும்னு பாஸ் தான் சொல்லணும். அவரோட திரைக்கதையில நாம நடிக்கிறோம். அதுக்கு நல்ல காசு கிடைக்குது. பாலுவை மட்டும் இல்ல, அந்த குழந்தைங்களையும் நான் இல்லாம பண்ணிடுவேன். அதோட
உமா தனியாளாயிடுவா. அப்புறம் அவளை நான் கட்டிப்பேன். சந்தோஷமா இருக்கல்ல, அவளோட சொத்து எல்லாம் எனக்கு வரணுங்கிறதுக்காக. அதுக்கான வேலையை நான் ஆரம்பிச்சிட்டேன். நான் என்ன பண்ண போறேன்னு ஆன்ட்டிக்கு கூட தெரியாத. ஆன்ட்டியோட பிடிவாதமும் என்னோட பேராசையும் வெறியும் சேர்ந்துருச்சுன்னா யாராலையும் தடுக்கவே முடியாது. என்ன டோர் ஓபன் பண்ண எவ்வளவு லேட்டு? நான் பாத்ரூம்ல இருந்தேன். பகல் நேரத்திலேயே ஆரம்பிச்சிட்டியா? இல்ல ஆண்டி, அது வேண்டாம், பொய் சொல்லி சமாளிக்காத. ஆண்டி, அது வந்து நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீ எல்லாம் இதுக்கு தாண்டா லாய்க்கு. மூக்கு முட்டை குடிப்ப, வயிறு முட்டை தின்னுவ. யூஸ்லெஸ் ஃபெலோ. அப்படி சொல்லாதீங்க. பின்ன எப்படி தாண்டா சொல்லணும்? உன்னால எந்த விஷயத்தையாவது உருப்படியா செய்ய முடியுமா? உன்னை அடிச்சு கொல்ல வந்த பாலுவுக்கு எதிரா உன்னால ஏதாவது ஒன்று செய்ய முடிஞ்சுதா? சும்மா எப்ப பாரு வல வலன்னு பேசுறத தவிர எனக்கு இது வரைக்கும் நீ என்ன உதவி செஞ்சிருக்கன்னு சொல்லு. உன்னை நம்பினது ரொம்ப பெரிய தப்பா போச்சோன்னு இப்ப தெரியுது. நம்பி ஒரு விஷயத்த கூட உன்கிட்ட ஒப்படைக்க முடியாது. நம்ம குடும்பத்துல பிறந்து வீணா போனவன் நீ ஒருத்த மட்டும்தான். எதுக்குமே லாய்க்கு இல்ல. போதும், நான் எதுக்கும் லாய்க்கில்லாதவன் தான். நம்ப முடியாது. நான் ஒரு யூஸ்லெஸ். ஆனா யாருக்கும் தெரியாம செஞ்ச விஷயத்த இன்னைக்கு வரைக்கும் நான் வெளியில சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சிருக்கேன். அதை நீங்க மறந்துடாதீங்க. என்ன இல்லையா? பாலுவோட ரத்தத்துல நம்ம குடும்பத்துல ஒரு குழந்தை பிறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க செஞ்சதெல்லாம் ஞாபகத்துல இல்ல? இன்னி வரைக்கும் அந்த விஷயத்த யார்கிட்ட நான் சொல்லிருப்பேனா? அந்த ரகசியத்தை இப்போ வரைக்கும் என் மனசுக்குள்ளேயே புதைச்சு வச்சிருக்கேன். நான் நினைச்சா அதை உமா கிட்ட சொல்லலாம், பாலு கிட்டையும் சொல்லலாம், அங்கிள் கிட்டையும் சொல்லலாம். இப்போ வரைக்கும் நான் சொல்லியிருக்கேனா? அப்படிப்பட்ட என்ன பார்த்து எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன் சொல்லிட்டீங்கல்ல? இதுக்கு மேலே என் நேர்மையை பார்த்து சந்தேகப்பட்டீங்கன்னா நான் அது எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருவேன். நீ சொல்லுவல, அது யாருக்காவது தெரிஞ்சிச்சு அன்னைக்கு ஒண்ணு நீ இல்லைன்னா உள்ள போறது உறுதி. நான் அவசரப்பட்ட ஆண்டிகிட்ட அதையெல்லாம் சொல்லி அப்செட் பண்ணிட்டேன். ஒரு வகையில் அதை சொன்னதும் நல்லதுதான். என்கிட்ட அந்த ரகசியம்லாம் இருக்கு. அது எப்போ வேணாலும் நான் வெளியே சொல்லிடுவேன்னு ஆன்டி மனசுல இப்போ ஒரு பயம் வந்திருக்கோம்ல. இங்கேயாவது கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நேத்து வரைக்கும் மத்தவங்களால தான் பிரச்சனை. அதெல்லாம் பத்தாதுன்னு இப்ப வீட்டுக்குள்ளேயே நம்ம குழந்தைங்க எதை நினைச்சு இப்படி அடம் பிடிக்கிறாங்க? இந்த மாதிரி அடம் பிடிக்கிறாங்கன்னா ஏதாவது லாஜிக் இருக்கணும்ல. இதுக்கு இப்ப என்னதான் பரிகாரம்? என்ன பண்றதுனே தெரியல. இப்படி சொன்னா எப்படி பாலு? பின்ன நான் என்னதான் சொல்லணும்? அக்கா, அப்பாவும் அம்மாவும் இன்னும் சாப்பிடல. எவ்வளவோ சொல்லிட்டு அவங்க சாப்பிட மாட்டாங்க. கடவுளே, இந்த பசங்க ஏன் இப்படி பண்றாங்க? இப்படி சாப்பிடாம படுத்தா எப்படி அவங்களுக்கு தூக்கம் வரும்? அவங்களுக்கு பசிக்குதா இல்லையா? நானும் என்னென்னவோ சொல்லி பார்த்தேன், இருந்தும் சாப்பிட வரவே இல்லை. ஷோ, ஏன் தான் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாங்களோ? இது வரைக்கும் அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணதே இல்லை தெரியுமா? எல்லாரும் சேர்ந்து செல்லம் கொடுத்து கெடுத்துட்டீங்க. அதான் பாலு, தேவிகா, நீ போய் சாப்பிட்டுட்டு படு. எங்களுக்கு எதுவும் வேண்டாம். அக்கா,
எதுவுமே சாப்பிடாம தூங்குறாங்களே பாலு. பசின்னு வந்துட்டா சாப்பாட்டுக்காக சண்டை போடுற குழந்தைங்க. எப்படி 2 பேரும் எதுவும் சாப்பிடாம படுத்திருக்காங்க? அதான் எனக்கும் புரியல. பசின்னு வந்துட்டா எல்லாம் சரியாயிடும்னு நினைச்சேன். ஆனா அம்மு அம்மு உமா வேண்டாம், எழுப்பாத. அவங்க தூங்கட்டும். நாளைக்கு காலையில பாத்துக்கலாம். ஒருவேளை பசிச்சா ராத்திரி எந்திரிச்சிருவாங்க. 2 பேரும் ஒரே மனசோட திடமா முடிவெடுத்திருக்காங்க. 2 பேருக்கும் நம்ம இல்லைனாலும் அவங்களே அவங்கள பார்த்துப்பாங்க. பாலு, நாளைக்கு கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவெடுத்தாகணும். அம்மு அம்மு அவங்க போயிட்டாங்களா? போயிட்டாங்க. சீக்கிரம் எடு. இதெல்லாம் எடுத்து வச்சதால எவ்வளவு நல்லதா போச்சு. எனக்கு இது போதும். மீதி எல்லாம் நீ சாப்பிடு. நீயும் சாப்பிடுனா? நீயும் சாப்பிடு அம்மு. அப்ப உனக்கு பசிக்காதா? நீ முதல்ல சாப்பிடு, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். இந்தா நீ சாப்பிடு. நீயும் சாப்பிடுனா? முதல்ல நீ சாப்பிடு, இல்லைன்னா ரொம்ப பசிக்கும். அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்களும் சாப்பிடுங்க. ஒழுங்கா சாப்பிடுங்க, இல்லைன்னா பசிக்கும். அப்புறம் இன்னைக்கு ராத்திரி இன்னொரு வேலை இருக்கு. அது என்னது? காலையில அப்பா அம்மா எந்திரிக்கும் போது ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். அதுவும் நல்லா தான் இருக்கு. குழந்தைங்க இப்படி சாப்பிடாம இருந்தா நாம என்னதான் பண்றது? பசிச்சா தானா வந்து சாப்பிடுவாங்க. அவங்க பட்னியா இருக்கும்போது நமக்கு எப்படி தூக்கம் வரும் பாலு? இப்ப நான் என்னதான் செய்யணும்னு சொல்றேன்? 2 பேரும் உண்ணாவிரதம் இருக்காங்க. உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு இது என்ன அரசியல் மாடாடா? அவங்க நினைச்சது சாதிக்காம இனிமே சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தோணல. அப்படின்னா 2 குழந்தைங்களை பெத்த நாம சட்டப்படி கல்யாணம் பண்ணிக்கணும், அதான சொல்ல வர? அப்படியெல்லாம் நான் சொல்லல. அப்புறம் நீ சொல்றத பார்த்தா அவங்க டிமாண்டுக்கு நாம ஓகே சொன்னாதான் சாப்பிடுவாங்கன்னு சொல்றியா? எனக்கு அப்படிதான் தோணுது. குழந்தைங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அவங்க சொல்றதுக்கெல்லாம் நம்ம தலையாட்டணும்னா ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் நம்மள பைத்தியம்பாங்க. ஊர்ல பேசுறதெல்லாம் நான் கேட்க விரும்பல. சாப்பிடாம இருக்கிறதால குழந்தைங்க உடம்புக்கு ஏதாவது ஆகாம இருந்தா போதும். அதெல்லாம் ஒண்ணு ஏத்துக்க முடியாது. அப்ப அவங்க சாப்பிடாம இருந்தாங்கன்னா அப்படியே விட்டுறலாம்னு சொல்றியா? இப்ப நீ திரும்ப திரும்ப என்னதான் சொல்ற? பசங்க சொல்ற மாதிரி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஓ மனசுக்குள்ள அப்படி ஒரு ஆசை இருக்கான்னு? ஊர் ஜனங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மண்டபத்தை பிடிச்சி மேல வாசிச்சு ஐயரை கூப்பிட்டு விருந்து சாப்பாடெல்லாம் போட்டு கல்யாண புடவைய கட்டிக்கிட்டு புதுமண பெண்ணா ரெடியாகி வந்து தாலி கட்டிக்கணும்னு உனக்கும் தோண ஆரம்பிச்சிருச்சா? அப்படி ஏதாவது ஆசை இருந்துச்சுன்னா அதை இன்னையோட மனசுல இருந்து நிரந்தரமா அழிச்சிடு. என்ன தொந்தரவு பண்ணாத பாலு. நான் எதையும் கேட்க விரும்பல. ஏய் அப்பா வராரு, வா. இப்ப வேற யாராவது அம்மா கழுத்தில் தாலி கட்டுவாங்களா? அதெல்லாம் சும்மா சொல்றாங்க. ஆனா நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது.
வேற யாராவது தாலி கட்டிட்டாங்கன்னா அம்மா அப்புறம் அவங்களுக்கு வைஃப் ஆயிருவாங்கல்ல. அப்படியெல்லாம் நடக்காது. அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இன்னொரு விஷயம் நாம செய்ய வேண்டியது இருக்கு. என்னது? உனக்கு தூக்கம் வருதா? இல்ல போனா. அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஒரு வேலை செய்ய வேண்டியது இருக்கு. வா. பாலு பாலு சைமன், அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா என்ன? பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. இந்த போன். ஹலோ. குட் மார்னிங். குட் மார்னிங். இனிமா எந்திரிக்கல? இல்ல. செம ஜாலி போல. டேய், நானே உனக்கு இன்னைக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன். என்ன விஷயம்? அங்க இருந்து ஆன்ட்டிக்கும் தீபனுக்கும் பயந்து இங்க வந்தோம்னா நான் பெத்த பிள்ளைங்களே எனக்கு தலைவலி ஆயிட்டாங்க. பசங்களா? என்னாச்சு? நீ கிளம்பி வீட்டுக்கு வா, நாம டீட்டெயிலா பேசலாம். டேய், என்ன விஷயம் சொல்றா? ஓ, விஷயத்த சொன்னாதான் இந்த பக்கம் வருவியா? டேய், தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்துல கேட்டேன்டா. என் பிள்ளைங்களே எனக்கு தலைவலியா மாறிட்டாங்களோன்னு ஒரு சந்தேகம். நீங்க வாடா. பசங்க ஏதாவது பண்ணிட்டாங்களா என்ன? எல்லாத்தையும் சொல்றேன்டா, நீ கிளம்பி வா. கொட்டிப்பட்டாலும் யுத்தத்தை ஆரம்பிச்சிட்டாங்களா? 2 பேரையும் பாராட்டியே ஆகணும். இவ்வளோத்தையும் எழுதி ஒட்டியிருக்காங்கன்னா நேத்து நைட்டு தூங்கி இருக்கவே மாட்டாங்க. இது சின்ன விளையாட்டு இல்ல, கைமீறி போன விளையாட்டு. எல்லாரும் சேர்ந்து குழந்தைங்க பண்ற தப்ப பாராட்டுறீங்களா? நேத்து 4 சாத்து சாத்திருந்தா இன்னைக்கு இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்களும் உமாவும் தடுத்தனால தான் விட்டேன். அடிச்சிட்டா சில சமயம் அவங்க இதுக்கு மேலேயும் பண்ணுவாங்க. தேவிகா, யாராவது வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் கிழிச்சு போட்டுற. இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அம்மா, நீங்க யாரும் நாங்க இவ்ளோ காலையில வருவோம்னு எதிர்பார்க்கல. சரி, குழந்தைங்க 2 எங்க காணோம்? ஹேமாக்கா, 2 பேரும் செஞ்சு வச்ச வேலையை பாத்தீங்களா? குறும்புத்தனம்தான். பசங்க 2 சேர்ந்து காலையில சீக்கிரம் இங்க வந்துடணும் பாட்டின்னு சொன்னாங்க. அதான் 2 பேரும் வந்துட்டோம். அப்போ அம்மா இங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் குறும்புத்தனம் அதிகமாயிடுச்சு. எப்படியோ நீங்க நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. என்ன முடிவு? அட, தெரியாத மாதிரி கேக்குறீங்க. உமா, முறைப்படி நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது நல்ல முடிவுதான். அதை யாரு முடிவு பண்ணாங்க?
ஆரம்பத்துல உனக்கும் உமாக்கும் நடுவுல இருக்கிற காதலை என்கிட்ட மறைச்ச. திடீர்னு இவளை கூட்டிட்டு வந்த. அதுக்கு நானும் ஒன்னும் சொல்லல. அதே மாதிரி உனக்கும் உமாக்கும் நடக்கிற கல்யாணத்தையும் அம்மா கிட்ட இருந்து மறைக்க நினைக்கிறியே. குழந்தைங்க கூப்பிட்டு சொன்னதுனால தானே எனக்கும் தெரிஞ்சது. ஃபேஸ்புக்ல இருக்கேன்ல, அதை பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். எது எப்படியோ நல்ல முடிவா தான் எடுத்திருக்க. எந்த முடிவை சொல்றீங்க? நாங்க எந்த முடிவையும் எடுக்கல. அப்போ இதெல்லாம் என்ன? இதெல்லாம் பசங்க செய்யறது. அவங்க சொல்றதை கேட்டு யாரும் சந்தோஷப்பட வேண்டாம். நாங்க அப்படிலாம் எந்த முடிவும் எடுக்கல. எதுக்கு சும்மா போய் சொல்ற? உமா முகத்துல கல்யாண பொண்ணுக்கான கலை தெரியுதே. கல்யாணம்னாலே எல்லா பொண்ணுங்களுக்கும் தானா வெக்கம் வரும். ஆமாமா, 2 பிள்ளைங்களை பெற்றிருந்தா கூட வெக்க வரத்தான் செய்யும். உமா இதுக்கு ஆசைப்படுறா, நீதான் மனசு வைக்க மாட்டேங்கிற. இவங்க 2 பேருக்கும் தெரியாம அப்பும் அம்மும் சேர்ந்து செஞ்ச வேலை தான் இதெல்லாம். அப்பாவும் அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரே பிடிவாதமா இருக்காங்க 2 பேரும். ஒரு வகையில நாம இதை செஞ்சிருக்கணும். பசங்களுக்காவது தோணுச்சே. எங்க 2 பேரும் இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு பக்கத்து வீட்டுல போய் உட்காந்துருக்காங்க. 2 பேரும் கெட்டிக்காரங்க தான். இவளோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமே. ஓமா, பசங்க நம்மளை விடுற மாதிரியே தெரியல. என்னால ஒரு முடிவுக்கு வரவே முடியல. உன்னோட அபிப்பிராயம் என்ன? என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. பசங்க அடம் பிடிக்கிறத பார்க்கும்போது என்னன்னு சொல்லு. அவங்களோட சந்தோஷத்துக்காக நம்ம வேண்டான்னு முடிவெடுத்த கல்யாணத்தை பண்ணிடலான்னு தோணுது. 2 குழந்தைங்களை பெத்தெடுத்த மாப்பிள்ளை பொண்ணு, அப்படிதானே? அப்படிதான். குழந்தைங்களோட பிளான் நல்லா இருக்குல்ல? அப்புறம் சூப்பர் பிளான் ஆச்சே. இப்ப போக போக உனக்கும் அப்படி ஒரு ஆசை வந்துருச்சுல்ல? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பசங்க நம்ம பேரை இப்படி எழுதி ஒட்டியிருக்கிறத பார்த்ததும் நம்மளோட காதலை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்ச சமயத்துல இருந்த அதே நிலைமை தான். இன்னொரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப நானும் அதே மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். பாலு, உனக்கு எதுவும் ஃபீல் ஆகலையா? நானும் இப்போ வார்த்தையால சொல்ல முடியாத நிலைமையில தான் இருக்கேன். ஆஹா, எப்ப வேணும்னாலும் நான் உன்னோட மனப்பெண்ண மாற தயாரா இருக்கேன். கைய விடுறி. பசங்க தான் அறிவே இல்லாம பேசுறாங்கன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கதான் நான் அப்படி கேட்டேன். இப்பெல்லாம் உன்னோட பேச்சுல காதல் நளினமாடுது. இதெல்லாம் நீதான் குழந்தைங்க மூலியமா சொல்ல வைக்கிறியோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. குழந்தைங்களால இப்படிலாம் யோசிக்கவே முடியாது. ஐயோ பாலு, நீ என்ன சொல்ற? நீயும் குழந்தைங்க மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? அப்படித்தானே நான் புரிஞ்சுக்க முடியும். கல்யாணத்தை பத்தியும் தாம்பத்தியத்தை பத்தியும் நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. அதெல்லாம் வேண்டாம் தானே நாம இப்படி லிவிங் டுகெதரா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எந்தவித ஒரு அழுத்தமும் பிரஷரும் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆணுக்கும் பொண்ணுக்கும் புருஷன் பொண்டாட்டிங்கிற பதவி பாரம்
இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணவங்க தான் நம்ம. அப்படி ஒரு பெரிய பெரிய லட்சியத்தோட தான் நாம ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சோம். நம்மள மாதிரியான லைஃப் ஸ்டைல விரும்புறவங்களும் அதுக்காக நம்மள மதிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியான ஆச்சாரங்கள் இல்லாம வாழவும் நாம தான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டோம்ல. அப்புறம் திடீர்னு நாம இப்படி பண்றதெல்லாம் தோல்வி ஆயிடுச்சுன்னு நிரூபிக்க சொல்றியா? இந்த கல்யாணத்துக்கு நம்ம தயாராயிட்டோம் அப்படின்னா எல்லாமே தப்பாயிடாது. நம்ம நல்லா தெரிஞ்சவங்களும் சொந்தக்காரங்களும் நம்மளை கிண்டல் பண்ண மாட்டாங்களா? நீயும் ஒத்துக்கிட்டனாலதான் நாம இப்படி ஒரு வாழ்க்கைக்கே தயாரானோம். அப்படிதானே? ஏன் நீ எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிற? இந்த மாதிரி வாழலான்னு அன்னைக்கு நான் ஒன்னும் சொல்லலையே. நீ சொன்னப்போ அது சரியா வரும்னு நினைச்சேன். அதனால நானும் ஒத்துக்கிட்டேன். அன்னைக்கு ஒத்துக்கிட்டல, அப்புறம் எதுக்காக இன்னைக்கு மாத்தி பேசுற? அன்னைக்கு நீ என்ன சொன்னாலும் எதை பத்தியும் யோசிக்காம ஓ முடிவுதான் ஏன் முடிவுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த காலம் அது. நாம கண்மூடித்தனமா காதலிச்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல யோசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருந்துச்சா? அப்ப நீ என்ன சொல்றியோ அதை மட்டும்தான் நான் கேட்பேன். நீ என்ன விஷயம் சொன்னாலும் அதை அப்படியே தட்டாம நான் செய்வேன். அது உனக்கே தெரியும்ல. அப்படின்னா எனக்கும் என் வார்த்தைக்கும் மரியாதையே கிடையாதா? அப்படியெல்லாம் சொல்லாத. நான் இப்பவும் உன் கூடவே தான் இருக்கேன். அப்படின்னா இப்பவும் நான் சொல்றதை கேட்டு நடந்துக்க. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. நான் ஒத்துக்கிறேன். அன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவு பண்ணும்போது நாம 2 பேர் மட்டும்தான் இருந்தோம். ஆனா இப்ப நிலைமை அப்படியா இருக்கு. நமக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்ல. அவங்களோட விருப்பங்களை நாம நிறைவேற்றி தான் ஆகணும். அதுலயும் முக்கியமா 2 குழந்தைங்களை பெத்த ஒரு தாயா நான் சொல்றேன், அவங்க விருப்பத்தை என்னால நிறைவேற்றாம இருக்க முடியாது. ஒரு அம்மாவா குழந்தைங்களோட தேவைக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்க முடியும். குழந்தைங்க நாம எதிர்பார்க்கறதையும் மீறி என்னென்னவோ சொல்றாங்க, செய்றாங்க. அதனால நாம அவங்க சொல்றத செஞ்சுதான் ஆகணும். என்ன கேட்டா இந்த விஷயத்துல நீ அடம்பிடிக்காம இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. இப்ப பார்த்தா இதெல்லாம் ரொம்ப காமெடியா இருக்கு. உமா, இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை என் சர்வீஸில் முத தடவை பார்க்குறேன். இது ரொம்ப விசித்திரமான கேஸாக இருக்கு. அதுவும் 2 டாக்டர்ஸை பற்றி, டாக்டர் பாலு, டாக்டர் உமா. இவங்க 2 பேர் மேலேயே இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்கன்னா ஆச்சரியமா தெரியுதே. இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வெளியே இருக்காங்களா? இருக்காங்க சார். சரி, அவங்கள வர சொல்லுங்க. எஸ் சார். சார் வாங்க. அப்பு, அம்மு, கரெக்டா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.